ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். குருவாரம் குரு சிந்தனை. ஆனந்தாசிரமத்தின் சத்குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள், பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள், பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசியுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம். பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களுடைய சாதகனுக்கு ஒரு வழித்துணை பாயிண்ட்ஸ் டு பாண்டர் என்ற நூலிலிருந்து காண்போம். தலைப்பு: மற்றைய நிகழ்ச்சிகளின் போது பூஜ்ய சுவாமி ஆற்றிய உரைகள். உண்மையான பக்தன் தூய்மையையே காண்கிறான். 1996 டிசம்பரில் ஐதராபாத்தில் நடந்த தெய்வீக வாழ்க்கை சங்கம் மாநாட்டில் மாலை நேர சத்சங்க நிகழ்ச்சியில் நடந்தவை. நீங்கள் அனைவரும் தெய்வீகத்தின் வடிவங்களே ஆவீர்கள். மனித வாழ்வின் குறிக்கோள் பரம்பொருளினை உணர்ந்து நிலையான ஆனந்தத்தினை அனுபவிப்பதே ஆகும் என்பது தெளிவாகிறது. ஸ்ரீ சிவானந்த மகராஜ் இந்த அமைப்பினை தெய்வீக வாழ்க்கை சங்கம் என்று அழைத்தார். அதற்கு காரணம், இந்த அமைப்பானது அனைவரும் அவரவரின் தெய்வீகத்தினை உணரவும் மற்றுள்ளவரில் உள்ள தெய்வீகத்தினை காணவும் துணை புரியும் என்பதே என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஆகவே இந்த அமைப்பின் அங்கத்தினர்களும் வேறு ஞானிகளின் பக்தர்கள் என்று தங்களை கூறிக்கொள்பவர்களும் வாழ்வின் குறிக்கோள் தன்னுடைய தெய்வீகத்தினை உணர்ந்து மற்றுள்ளவரில் இடத்தில் தெய்வீகத்தினை காண்பதே என்று உணர்ந்து அதன் மூலம் நிலையான பேரின்பத்தினை அனுபவிக்க வேண்டும். நாம் எவ்விதம் மற்றவர்களில் தெய்வீகத்தினை காண்பது? கடவுளை நம்மால் காண முடிவதில்லை. ஏனெனில் கடவுள் கண்களுக்கு புலப்படுவதில்லை. ஆனால் அவர் தன்னை வெளிப்படுத்துகையில் நம்மால் அவரை காண முடிகிறது. அவர் அங்கிங்கெனாதபடி எங்கும் நிறைந்திருப்பதால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவருடைய வெளிப்பாடுதான், விஸ்வரூபம்தான். தன்னுடைய வெளிப்பாட்டின் ஒவ்வொரு அணுவிலும் அவர் இருக்கிறார். நாம் காணுகின்ற பொருள் அனைத்திலும், ஒவ்வொரு வடிவத்திலும், ஒவ்வொரு மனிதனிலும், ஒவ்வொரு ஆணிலும், ஒவ்வொரு பெண்ணிலும், ஒவ்வொரு விலங்கிலும், ஒவ்வொரு உயிரினத்திலும் அவருடைய நிலையான இருப்பை நாம் உணர வேண்டும். இதே உளப்பாங்கினை நாம் எப்பொழுதும் கொண்டிருந்தால் நாம் ஆன்மீக பாதையில் வெகு விரைவில் முன்னேறி நம்முடைய தெய்வீகத்தினை உணரலாம். நம்முடைய குருதேவராகிய பப்பா பின்வரும் கதையினை மிகவும் சிலாகித்து சொல்லுவார். சிறிது காலத்திற்கு முன்பு பக்தியில் முதிர்ந்தவரான ஒரு மகாராஜா இந்தியாவில் இருந்தார். அவருக்கு கடவுளின் மீதிருந்த அளவு கடந்த பக்தியின் காரணமாக அவர் அனைவரிலும் முக்கியமாக பிச்சாடனர்களாக திரியும் சாது சந்நியாசிகளிடத்தில் எல்லாம் கடவுளையே கண்டார். சாதுகளுக்கு சேவை புரிவதில் ராஜா பரமானந்தம் அடைந்தார். அவருடைய அரண்மனைக்குள் சாதுக்கள் எப்போது வேண்டுமானாலும் செல்லலாம். அதனால் பொழுது புலர்ந்தது முதல் அஸ்தமனம் ஆகும் வரை சாது சந்நியாசிகள் வரிசை வரிசையாக அரண்மனைக்கு சென்று அரசரிடம் ராஜ உபச்சாரம் பெற்று கொண்டிருந்தார்கள். இத்தகைய வழிபாட்டில் ராஜா தன்னையே மறந்து விடுவது வழக்கம். அவர் சந்தனம் புஷ்பம் கொண்டு அவர்களை அர்ச்சித்து அவர்களுக்கு நெய்வேத்தியம் படைத்து அதற்கு மேலும் அவர்களுக்கு பல வெகுமதிகளையும் அளிப்பார். இது ஒரு தினசரி நடவடிக்கையானது. பூஜை முடிந்த பிறகு அவர் மிகுந்த பக்தியோடு அவர்களது பாதங்களை நீராட்டிய பாத தீர்த்தத்தினையும் அருந்துவார். அங்கு வரும் சாதுக்களில் சிலர் சாதுக்களே அல்ல, சாதுக்களாக நடிப்பவர்களே என்பதை அமைச்சர்களும் மற்றும் உள்ள அரண்மனை வாசிகளும் அறிவார்கள். ஆனால் மகாராஜா சாதுக்களை குறித்து மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அதனை செவிமடுப்பதில்லையாதலால் அவர்களால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. ஒரு நாள் ஒரு சாதுவினை ராஜ உபச்சாரத்துடன் வரவேற்று பூஜித்து கொண்டிருந்த மகாராஜா பூஜையில் மெய்மறந்தார். அந்த சாதுவை நன்கு அறிந்திருந்த அரண்மனை பணியாளர் ஒருவர் தலைமை அமைச்சரிடம் அவர் உண்மையான சாது அல்ல, போலி என்று கூறிவிட்டார். ஆனால் மகாராஜாவின் மெய்மறந்த நிலையை கண்டவர்கள் யாரும் அவரிடம் போய் சொல்ல துணியவில்லை. பூஜை முடிவதற்காக காத்திருந்தார்கள். பூஜை முடிந்ததும் சாது துணிமணிகளாகவும் உணவு பண்டங்களாகவும் பணமாகவும் ஏராளமான வெகுமதிகளோடு அங்கிருந்து சென்று விட்டார். தலைமை அமைச்சர் அப்போதும் மகாராஜாவினிடத்தில் ஒன்றும் சொல்லாமல் தகுந்த சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தார். அன்று மாலையில் நகரத்தில் உண்மையில் மாயாஜால வித்தைக்காரனாகிய அந்த போலி சாதுவின் ஒரு நிகழ்ச்சி நடைபெறவிருந்தது.
இதை அறிந்த அமைச்சர்கள் தலைமை அமைச்சரிடம் தெரிவித்தனர். தலைமை அமைச்சரும் சாதுவின் உண்மை நிலையை வெளிக்கொணர இது சரியான சந்தர்ப்பமே என்று தீர்மானித்தார். ராஜாவிடம் அன்று மாலையில் நகர்வலம் போகலாமே என்று பரிந்துரைக்கவும் செய்தார். ராஜாவும் சம்மதிக்கவே இருவரும் சென்றனர். பல இடங்களெல்லாம் சுற்றிவிட்டு இறுதியில் மாயாஜால வித்தைக்காரனின் நிகழ்ச்சி நடக்கும் மைதானத்தை அடைந்தனர். மேடையின் அருகில் வந்தபோது அமைச்சர் ராஜாவிடம், இந்த மாயாஜால வித்தைக்காரனை உங்களுக்கு அடையாளம் தெரிகிறதா என்று கேட்டார். மகாராஜா வித்தைக்காரனை பார்த்ததும் குதிரையை விட்டிறங்கி நேராக மேடையில் ஏறி வித்தைக்காரனுக்கு முன்பு தண்டனிட்டு நமஸ்கரித்தார். மகாராஜா பொதுமக்கள் முன்னிலையில் போலி சாதுவாக வந்து தன்னுடைய மரியாதைகளை ஏற்றுக்கொண்ட ஒரு மாயாஜால வித்தைக்காரனுக்கு தண்டனிட்டு நமஸ்காரம் செய்வதை உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? நமஸ்காரம் செய்து எழுந்ததும் அவர், ஓ இறைவா, என்னே உங்களுடைய லீலை. இன்று காலையில்தான் என் முன் சாதுவாக வந்தீர்கள். இப்போதோ மாயாஜால வித்தைக்காரனின் வேடம் தரித்திருக்கிறீர்கள். இன்னும் இந்த நாடகத்தில் என்னென்ன வேடமெல்லாம் ஏற்கப் போகிறீர்களோ எனக்கு புரியவில்லை. உங்களுடைய லீலைகள் மர்மமானவையே என்று கூறினார். அவர் அவ்வாறே உணர்ந்திருந்தார். அவர் அந்த நபரை சாதுவாகவும் கருதவில்லை, மாயாஜால வித்தைக்காரனாகவும் கருதவில்லை, இறைவனாகவே கருதியிருந்தார். இறைவனே பல வேடங்களில் தரித்து லீலை புரிவதாகவே நினைத்திருந்தார். எல்லோரிடமும் கடவுளையே காணும் பக்தனுக்கே இது சாத்தியம். இந்த கதையை குருதேவர் கூறுகையில் அவர் முன்னிலையில் உண்மையிலேயே ஒரு மகாராஜா அமர்ந்திருந்தார். கதையில் வந்த மகாராஜா தண்டனிட்டு நமஸ்காரம் செய்ததை வர்ணிக்கையில் அவர் ஆசனத்திலிருந்தே குதித்தே விட்டார். அவர் தாமே ஒரு பக்திமானாகையால் மிகவும் கிளர்ச்சி அடைந்து விட்டார். எல்லோரிடமும் தெய்வீகத்தினை காண்பதற்கு நமக்கு அத்தகைய பக்தி அவசியம். நம்முடைய குருமார்களெல்லாம் இதையேதான் நமக்கு கற்பித்து பின்பற்றுமாறு நம்மிடம் கூறினார்கள். நாம் அனைவரிலும் கடவுளையே தரிசிக்க வேண்டுமென்றும் எங்கும் எல்லா இடத்திலும் அவனுடைய இருப்பையே உணர வேண்டும். இந்த பிரபஞ்சத்தின் எல்லா இடங்களிலும் நிகழும் எல்லாவற்றின் பின்னணியிலும் அவனுடைய கரங்கள் இருப்பதை காண வேண்டுமென்று அவனை வேண்டி கேட்டுக்கொள்வோமாக. இத்தகைய உன்னத நோக்கினை நமக்கு அருளி செய்து நமக்கு நிலையான பேரின்பத்தினை அருள் புரிவாராக. இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைப்பிடிக்க பப்பாவின் அருளையும் பூஜ்ய மாதாஜியின் அருளையும் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்.